அப்பாடா, பொங்கி வந்த எரிமலைய புகைய போட்டு அணைச்சாச்சு. ரவுடி பேபி, இது அப்படியே மெயின்டைன் பண்ணி போய்க்கின்னே இரு. இன்னைக்கு உன்னோட மேக்கப் லிப்ஸ்டிக்லாம் அழகா இருக்கு. தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்ப பாப்பனே இருந்தது. போயிட்டு வர மாதிரியே இருக்கு. ஆமா ரொம்ப மிஸ் பண்ண உங்களை. அதான் தெரியல. நீங்க என்ன மிஸ் பண்ணவே இல்ல. வீட்லயே அங்க தான் இருக்காங்களா? இல்ல போய் சொல்றீங்க. அவன் எதிர்பார்க்கறீங்களா? அப்ப நான் யோசிச்சதுனால நீங்க யோசிச்சிருக்கீங்க. ஆமா இல்ல. நாம இல்லனா ஆளுக்கு ஒரு ஃபிகர் கூட கடலை போட ஆரம்பிச்சிடறானுங்க. நமக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது. சைலன்ஸ். ஒரு 4 நாள் நான் ஆபீஸ்க்கு வரலனா உங்க எல்லாருக்கும் குளிர் விட்டு போயிடுமா? வேலை பார்க்காம கடலை போட ஆரம்பிச்சிங்க. வேலையை பாருங்க. போங்க போங்க. போடாங்கற போ. நேத்து நைட் நான் உங்களுக்கு கால் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல. பின்னாடி நிக்கிறவனே பொண்ணையும் தான். இங்க வா. அந்த மூஞ்சிய மேக்கப் இல்லாம 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்கவே முடியாது. இதுல வேற மேக்கப் நல்லா இருக்கு, லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, சுடிதார் நல்லா இருக்கு. போ போ போடாங்கற. வெறுப்பேத்திக்கிட்டு சை. பாருடா, நம்ம இவ்ளோ சொல்லியும் போகாம நிக்கிறவன் எவன் அவன்? ஹலோ, நான் சொன்னது காதுல விழலையா? உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? மொபைல் நோண்டறதை விட்டுட்டு போய் வேலையை பாரு. போ போடாங்கற. என்ன மதிக்கவே மாட்டேங்கறான். இரு வரேன். சொன்னா புரியாதா உனக்கு? தம்பி, சித்தப்பாவா? ஐயோ, இவருன்னு தெரியாம வாடா போடான்னு பேசிட்டோமே. சாரி சித்தப்பா. டேய், மத்தவங்கள ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. நாம முதல்ல ஆபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு வரணும். நேத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கு லேட் நைட் ஆயிடுச்சா, அதான் இன்னைக்கு வர லேட் ஆயிடுச்சு. சாரி சித்தப்பா. ஏண்டா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பிரபுவை காணோம்? கால் பண்ண, அவன் எடுக்கல. ஆன் தி வேல இருக்கான்னு நினைக்கிறேன். வந்தா என் கேபினுக்கு வர சொல்லு. வர சொல்றேன் சார். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வா. ஓகே சார். தலைக்கு இன்னும் விஷயமே தெரியல போல இருக்கே. அதான் சாஃப்டா இருக்காரு. நல்ல வேலை நம்ம எதுவும் வளரல. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். எப்ப வந்த? நேத்து நைட் ஒரு 12 இருக்கும் அத்தை. நீங்க நல்லா தூங்கி இருந்தீங்க, அதான் காலைல பாத்துக்கலாமேன்னு விட்டா. சரி சரி சரி. என்னாச்சு? ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும்னா 1 வாரம் 10 நாள் ஆகும் சொன்னா, அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதானே, அத ஸ்டார்ட் பண்ணதானே 1 வாரம் 10 நாள் ஆகும். க்ளோஸ் பண்றதுனா உடனே முடிஞ்சிடும்ல. க்ளோஸா? என்ன? அந்த ஃபேக்டரிய கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நீ என்னமா சொல்ற? அத்தை, எது இப்போ சாக்காவறீங்க? நீங்க பெத்தது சாதாரண புள்ள இல்ல. நீ என்னமா சொல்ற? சாமி புள்ள. ஆமாத்த. அம்மா,
அது எத்தனை கோடி ப்ராஜெக்ட் தெரியுமா? அதுல ப்ராஃபிட் மட்டுமே 10 கோடிக்கு மேல வரும். அது வேண்டான்னு அவன் பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு வந்திருக்கான். அது என்ன ஏதுன்னு கேக்குறத விட்டுட்டு இவ ஏதோ மென்டல் மாதிரி சாமி புள்ள சாத்தான் புள்ளன்னு உளறிட்டு இருக்கா. நீயும் லூசு மாதிரி வாய பொழந்து ஆணு கேட்டுட்டு இருக்க. ஏய், அவன் எதுக்கு ஃபேக்டரி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தான்? அண்ணி, அந்த ஃபேக்டரி ஊருக்குள்ள வந்தா அந்த ஊருக்கே நல்லது இல்லையா? என்ன நல்லது இல்லையா? ஃபேக்டரி கழிவுனாலையும் காத்து மாசுபடுறதுனாலையும் 3 வருஷத்துல அந்த ஊரே அழிஞ்சிருமா. இது எந்த அறிவாளி சொன்னாங்கன்னு இந்த முட்டாள் இந்த ப்ராஜெக்ட வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கான்? ரசாயன ஃபேக்டரி வந்தா அதுதான் நடக்கும். ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குது. உங்களுக்கு மட்டும் தெரியலையோ? சரி, அப்படியே இருக்கட்டும். ஏதோ ஒரு ஊரு, அங்க யாரோ இருக்காங்க. அந்த ஊருக்கு என்னன்னா இவனுக்கு என்னவா? இப்போ நமக்கு தான் பெரிய லாஸ். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? ஒரு ஊரையே அழிச்சிட்டு அதுல வர காசுல நாம உட்கார்ந்து சாப்பிடணுமா? லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பிரபு எடுத்த முடிவு தான் கரெக்ட். சம்மாத்த இந்த ப்ராஜெக்ட்னால ஊருக்கு கெடுதல்னு தெரிஞ்சதுமே எது வந்தாலும் சமாளிச்சலாம் சிங்கக்குட்டி மாதிரி முடிவத்தான் அமுல் பேபி. இப்பதான் தெரியுது அந்த தைரியத்துக்கும் நல்ல மனசுக்கும் காரணம் இந்த பெண் சிங்கத்துக்கு பிறந்ததுனால தான். ஏய், இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு சொன்னதுனால இப்ப என்னென்ன பிரச்சனை நடக்கும் தெரியுமா? ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தையே பலி கொடுக்கலான்னு சொல்லிடுறாங்க. நம்ம லாபத்தை தானே நீ விட்டு குத்துக்கிறோம். கரெக்ட் தானே? கரெக்ட் தாமா. நீ என்னைக்கு தப்பா சொல்லிருக்க? என்னமா அது? மா, நீ ஏத்தி விடாத. அப்படி ஏதோ ஒரு ஊருக்கு நல்லது பண்ணி நீ என்னத்த சாதிக்க போற? ஏய், சும்மா இருக்க மாட்ட? ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். என் சிங்க குட்டிய பெத்த பெண் சிங்கமே. ஐயோ ஐயோ ஐயோ. சார், நீங்க கேட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். என்னம்மா? சார், நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். பிரேஸ், அவங்களுக்கு நம்ம ஈவினிங் தான மீட்டிங் வச்சிருந்தோம். ஆமா சார். இப்போ எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்க? புரியலையே. தெரியலையே சார். ஓகே, பாப்பலாம். ஆமா, நீ சொல்ற மாதிரி சார் வந்த உடனே எல்லாத்தையும் பேசி ஓகே ஓகே சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ சார். ஆமா, இன்னைக்கு ஈவினிங் தானே மீட்டிங் சொல்லியிருந்தோம். சார், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார். அதான் இப்பவே வந்தோம். சார், பெரிய ப்ராஃபிட் வர ப்ராஜெக்டை யாராவது நிறுத்துவாங்களா சார்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சார், பிரபுவுக்கு சின்சியாரிட்டி இருக்கா இல்லையா சார்? அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்றாரு தெரியுமா? இதனால நம்ம கம்பெனியோட growth-ஏ இறங்கிரும் போல இருக்கு. அப்படி என்னங்க பிரபு செஞ்சா? அந்த கெமிக்கல் கம்பெனி ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும்னு நாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வாங்கணும். ஆமா, அந்த ப்ராஜெக்டை ஏன் வேண்டாம்னு சொல்லி வந்தாரு? வாட்? வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டானா? என்ன சார் இது தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அந்த ஊர் ஆளுங்க அங்க ஃபேக்டரி வந்தா ஊருக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்களாம். இவரும் அதை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். என்ன சார் இது? ஏதோ தப்பு நடக்குது, என்னன்னு எனக்கு சரியா தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அதை சரி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஓகே? நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஒண்ணு, அந்த ப்ராஜெக்ட் நமக்கு திரும்ப கிடைக்கணும். இல்லையா
அதை ஏன் வேணான்னு சொன்னார்னு இன்னைக்கு நடக்கிற போர்டு மீட்டிங்ல பிரபு அதுக்கு சரியான விளக்கத்தை தந்து அதனால உண்டான மொத்த லாஸையும் அவர் ஏத்துக்கணும். இல்லனா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அவங்க ஷேரை ரிட்டர்ன் வாங்கிக்குவோம். சசி, யாரு? என்ன சித்தப்பா? ப்ராஜெக்ட் விஷயமா செங்கல்பட்டு போனீங்களே, என்னடா ஆச்சு? எப்படி சித்தப்பாவை சமாளிக்க போறேனே தெரியல. இது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா அந்த ப்ராஜெக்டா? அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. சரி, அவர்கிட்ட எதுவுமே இதை பத்தி பேச வேணாம். ஓகே மாப்ள, எப்படியும் அவருக்கு தெரிஞ்சுதானே ஆகும். டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது ஸ்மூத்தா நல்லபடியா போய்கிட்டு இருக்கு சித்தப்பா. பொய்யாடா சொல்ற? ஃப்ரெண்டுனா நல்லதுக்கு கூட இருக்கணும். இப்படி நடந்த தப்ப மறக்க கூடாது. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா நிறுத்திட்டு வந்திருக்கீங்க. அவன் பண்ண தப்புனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே மூஞ்சில காரி துப்புறாங்க. எங்கடா இருக்கான் பிரபு? கால் பண்ணி கேக்குறேன் சித்தப்பா. வேண்டாம். பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு சார் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. அவனை நான் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். சித்தப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னா இப்ப அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சே. இதை எப்படி பிரபு சமாளிக்க போறானே தெரியலையே. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், அது கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அசால்ட்டா தூக்கி போட்டு வந்திருக்கான் இவன். எனக்கு என்னமோ உன் தம்பியா இந்த ப்ராஜெக்டை தூக்கி போட்டு வந்த மாதிரி தெரியல. அந்த குப்பத்துக்காரி தான் ஏதோ பண்ணியிருக்கா. ஏன்னா ஊருக்கு ஒண்ணுனா பதறதெல்லாம் இவளுக்கு அர்த்தமா இருக்கும். கரெக்ட். சித்தப்பா கிட்ட சொல்லுவோம். அவரால தான் இதை பிரச்சனையாக்க முடியும். சொல்லு. சித்தப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பிரபு அந்த ஃபேக்டரி கட்டுற ப்ராஜெக்ட வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நீயும் புருஷனும் வீட்டுல தானே இருக்கீங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் லேட்டா தான் தெரிஞ்சுக்கீங்களா? காலை கட் பண்ணு, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்னாச்சுமா? எதுக்கும் லைக் இல்லையா நீ? சுத்த வேஸ்ட். என்ன சம்பந்தமே இல்லாம நம்மள திட்டிட்டு போறா? அடி தாங்கும் இதயம் இது இடி தாங்குமா? இடி தாங்கும் இதயம் இது அவள் அடி தாங்குமா? என்னையா சத்தம்? ஒன்னும் இல்லம்மா, சும்மா பாட்டு பண்ண. சார், இங்க வந்து என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, போன் பண்றேன், நீ வேலையை பாரு. சொல்றா. மாப்பிள, சித்தப்பாவுக்கு ஃபேக்டரி கட்ட ஸ்டேடர் வந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்ப உன்னை பார்க்க தான் கோவமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. டேய், அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீ ஏதோ உளறி தொலைச்சியா? நான் எப்படி மாப்பிள சொல்லுவேன்? நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஊர்ல என்னென்ன நடந்துச்சுன்னு டாப் டு பாட்டம் எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கு. அவனுங்க தான் ஃபுல்லா சித்தப்பா கிட்ட போட்டு விட்டானுங்க. கோவத்துல அவர் ஏதாவது பேசினா கூட நீ கொஞ்சம் நிதானமா டீல் பண்ணு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ இத பத்தி யார்கிட்ட சொல்லாத. வெய். ரொம்ப வலிக்குதா சார்? ரொம்ப வலிக்குதாமா? இப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. வரட்டா? வேலையை பாரு. சித்தப்பா கிட்ட என்ன சொல்றது?
அம்மா ரவுடி பேபி எங்க இருக்காங்க? சித்தப்பா வீட்டுக்கு வரப்போ ரவுடி பேபி வீட்டுல இருக்க கூடாது. இப்ப என்ன சொல்லி ரவுடி பேபியை வெளியில அனுப்புறது? பிரச்சனை நீங்க போய் வாங்கிட்டு அப்படியே உங்க வீட்ல இருங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? சரி சரி, நீங்க போய் ரெடி ஆகுங்க. நான் அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். போங்க. அட நீங்களா? ஏன் வெளியவே நின்னு பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? இந்தாங்கம்மா. என்னாச்சுமா இருமிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரும் நினைக்க போறா? நம்ம சத்யா தான் நினைக்குமா? எனக்கும் அவன் நினைப்பாதான் இருக்கு. நாங்களும் ஒரு வாட்டி பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஊருக்கு போயிருக்காம வந்தது நம்மளாம் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோமா? என்ன யாருமே இல்லையே. சத்யா, பயந்தே போயிட்டேன்டி. ஆமா, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் உன்னை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம், நீயே வந்து நிக்கிற. என்ன பத்தி பேசினது கேட்டுச்சு, அதான் பறந்துட்டேன். சரி உள்ள வா. வா வா சத்யா. மா, இந்தாமா. என்னது? இந்தா புடிச்சுக்கோ. ஸ்வீட்டு சேலை. எனக்கு எதுக்குடே இதெல்லாம்? வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதான், அதனால தான் வாங்கி குத்துட்டாரு. சத்யா, எங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லையா? ஏண்டா நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு நான் என்ன கனவா கண்டா? சரி விடு, அடுத்த வாட்டி வெயிட்டா வாங்கினறேன். சரி. அம்மா, பாட்டி எங்கம்மா? உன் பெரியப்பா ஏதோ கூப்பிட்டு விட்டாராம், அதான் பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. நான் வர நேரம் தான் போகணுமா? அப்புறம் என்ன மாக்கா, ஒர்க் ஷாப் எல்லாம் எப்படி போயினுது? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சத்யா.
நல்லா பாத்துன்னு இருக்கீங்கல்ல நல்லா பாத்துக்கிறோம். வேலை பாக்குறீங்களா சும்மா இருடி. சார் நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. பிரபு சார்கிட்ட எதுவும் ஹார்ஷா எதுவும் பேசிடாதீங்க. ஏன்னா அவர் தான் கம்பெனியோட எம்டி. யோ இப்ப கூட நான் கோவப்படலனா கடைசி வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். ஆரம்பத்திலிருந்து நான் தான் அண்ணனுடைய பிசினஸ்க்கு கூட இருந்திருக்கேன். ஆனா அவருக்கு அப்புறம் கம்பெனியுடைய நிர்வாகத்தை எனக்கு கொடுக்காம அவர் பையன் பிரபு கொடுத்துட்டாரு. அவருடைய முடிவு தப்புன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு நிரூபிக்கணும் தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான சிச்சுவேஷன் இப்பதான் அமைஞ்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நிரந்தரமா பிரபுவை ஆபீஸ்க்கு வர முடியாத பண்றேன் பார். அது எப்படி சார் முடியும்? ஷேர் ஹோல்டர்ஸ் இப்ப நடந்ததுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. பிரபு சார் அதுக்கான கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டாருன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல சார். அவன் போர்ட் மீட்டிங் வந்தாதானடா விளக்கம் கொடுப்பான். அவனை வரவிடாம பண்ண போறேன்.